So hello guys, welcome back to our channel. So இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூலிங் கன்வேயர் ஆஃப் ரோஸ்டிங் பீனட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பீனட்ஸை நம்ம ஹை டெம்பரேச்சரில், அதாவது 150-180 டிகிரிக்கு அதை நம்ம சுட வச்சதுக்கப்புறம் அதை நம்ம கூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை ரோஸ்டிங் ப்ராசஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ஓவர் ஹீட்டிங் பண்ணி அப்புறமா அதை கூல் பண்ணி அதில் ஃப்ளேவர் இல்லை க்ரன்ச்சஸ் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதோட ஈரத்தன்மையை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஹீட்டிங்கும் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்காக அந்த ப்ராசஸ். ஸோ இந்த கூலிங் கன்வேயர் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் மொத்தம் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் பெல்ட் கன்வேயர் எப்படின்னா, அதாவது நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒர்க் ஆகும். அண்ட் தென் பீனட்ஸ் மூவ் ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூல் பண்ணிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளோவர் ஃபேன் ஆர் ஏர் நைஃப் சிஸ்டம். அதாவது ஹை பவர் ப்ளோவர், அதாவது ஹை பவர் ஏர் அந்த பீனட்ஸ் மேலே அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதாவது இது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாகவே ஹீட்டை குறைக்கும். நெக்ஸ்ட்டு வைப்ரேட்டர் மோஷன். அதாவது இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது நம்ம நார்மல் இந்த பயிரெலாம் போட்டால் வைப்ரேட் ஆகும்ல, அதே கான்செப்ட் தான், வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு லென்த் அண்ட் ஸ்பீட். அதாவது கன்வேயரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம கூல் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ். அண்ட் தென் ஃபஸ்ட்டு கூலிங் ட்ரம்லேருந்து, அதாவது ஹோப்பர்லேருந்து இந்த கூலிங் சிஸ்டத்துலேருந்து எலிவேட்டரில் போட்டு அப்புறம் ஷார்டெக்ஸில் போட்டு அப்புறம் பேக்கிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட ப்ராசஸ். ஓகேங்களா. அண்ட் தென் வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்